ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு கொடி பேட்டர்ன் டிசைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு எல்போ ஸ்லீவில் ஒரு கொடி பேட்டர்னை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், அதை செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கொடி பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி நிறைய பிரைட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்லீவ் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு லுக் வைஸுமே நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த பேட்டர்ன் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேசிங் எடுத்துக்கணும். ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேசிங் பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் எடுத்திருக்க பிராண்ட் ஜரி த்ரெட்டோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டயாலஜி 754. நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். அயன் நீடிலில் அந்த ஹூக் பகுதி இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தடிமனாக எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி செயின் போடுறீங்க அப்படின்னா நல்லா வந்து அது உங்களுக்கு தடிமனாக அழகாக தெரியும். அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய த்ரெட் நீடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா. பீட் நீடில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுலேயும் நிறைய இருக்குது. எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அடுத்து 2 லைன் எப்போவும் வந்து செயின் ஸ்டிச் கொடுப்பேன். உங்களோட டைலர்ஸ், அதாவது நீங்கள் யார்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அவங்க எத்தனை லைன் வந்து போட்டு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்னோடய டைலர் வந்து இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். அவர் வந்து 2 லைன் போட்டாவே அவருக்கு ஓகே, அவர் ஸ்டிச் பண்ணிடுவார். அதனால் இப்போ 2 லைன்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி ஒரு 4 லைன்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே ட்ரேஸ் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போது இந்த B7000 க்ளூ வச்சுட்டு நமக்கு அந்த கொடி மாதிரி வளைச்சி திலகம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிங்க் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பிங்க் கலர் ஸ்டோன் பார்த்திங்கன்னா சாரியோட கலர்ஸ் தான். எப்போவுமே வந்து ஸ்டோன் வந்து நமக்கு ஒரே பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு கலர் ஒரு அதாவது கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும், இல்லை லைட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட் கலர் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ லைட் கலரே யூஸ் பண்ணுறேன். சாரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிங்க், டார்க் பிங்க். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரேசிங் நல்லா தெரியல அப்படிங்கிறதுக்காக அதாவது பென்சில் இருக்கும் இல்லையா, கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட்டு, அதில் எடுத்து கொஞ்சம் நல்லா திக்கன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பார்டர் கொடுத்துடலாம், ஸ்லீவோட பார்டர். எப்போவும் வந்து ப்ரிசோ பிராண்டு தான் எடுப்பேன். இன்றைக்கும் ப்ரிசோ தான் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து பீடு யூஸ் பண்ணுற நீடில். இந்த நீடிலுமே வந்து உங்களுக்கு இப்போ நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ஹைட் கம்மியாக, கொஞ்சம் ஹைட் அதிகமாக அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீடில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் 3mm பீட் வைக்கிறேன். இந்த 3mm பீட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்ட் கலர் வந்து உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் பார்க்க வந்து இது நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குது. குவாலிட்டி வைஸும் வந்து இது நல்லா இருக்குது. நார்மல் டல் கோல்டை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல் வாங்குறீங்க இல்லையா, அந்த ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனில் இதே சேம் ஒர்க் தான் இருந்தது. நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 5000லேருந்து தாராளமாக காஸ்ட் பண்ணலாம். பேக் சைடுமே வந்து நான் இதே சேம் கொடி பேட்டர்ன் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஸோ 5000 to 6000 தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட் பண்ணலாம். தென் உங்களோட ஏரியா பொறுத்தும் வந்து அமௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து நான் இருக்கிற ஏரியாவுக்கு எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மி வரும். அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க எவ்வளோ மற்ற ஷாப்பில் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட நீங்கள் ஒரு 300 to 400 அட்லீஸ்ட் ஒரு 300ஆவது கம்மி பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த திலகம் ஷேப் வச்சோம் இல்லையா, அந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். இது வந்து நல்ல ஒர்க் அதிகமாக இருக்கிற ஒரு கொடி பேட்டர்ன்.
எப்போவுமே வந்து இந்த மாதிரி கொடி பேட்டர்ன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒர்க்கு வந்து நமக்கு நிறைய டைமிங் எடுக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா போட போட ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது டைம் எடுக்கும். பட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போது திலகம் ஷேப்பில் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷார்ப்பாக கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வரணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த திலகம்க்கு எவ்வளோ ஷேப்க்கு வருதோ அத்தனை ஸ்டோன்ஸை மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை க்ளூ இல்லாமலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டும் போகலாம். க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அப்படியே போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடுமே ஒரு ஸ்டோனுக்கு இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்டிங் கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அந்த கார்னர், அதாவது அந்த எட்ஜ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் திலகம் ஷேப் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத. இதுக்கு மேலேயும் வந்து அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீட் கொடுக்கும்போது இதோட சைஸ் கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். உங்களுக்கு லுக் வைஸுமே இது நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகி வந்துடும். அது இல்லாமல் கொடி பேட்டர்ன் போட்டு அதில் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக்கு எடுத்து காட்டும். ப்ரைடல் ப்ளவுஸ் தான் இது. ஒரு ப்ரைடுக்கு தான் நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இது ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் அவங்க க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி போடலை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா ஜர்கான் ஸ்டோன், தென் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். திலகம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டியான ஸ்டோன்ஸ் இப்போ கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணி உங்களோட ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக சுற்றி ஒர்க் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சில இடத்துல மட்டும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல வந்து ஸ்டோனை வந்து க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். நீங்கள் வெறும் க்ளூ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டோன் செயினில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஸ்லீவ் ஃபுல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்டோன் செயின் வரும். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து அதாவது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அவுட்லைனும் கொடுக்கணும். ஸ்டெம்முக்கு வந்து அந்த கொடி மாதிரி வருது இல்லையா, அந்த பேட்டர்னுக்குமே வந்து நான் சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய சுகர் பீட், ஸ்டோன் செயின், தென் 3mm பீட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகலை. சுகர் பீட், ஸ்டோன் செயின் ப்ளஸ் இந்த ஸ்டோன் இது தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியும் வந்து இதுக்கு சுகர் பீட் அதிகமாக தேவைப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் பீட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரெகுலராக ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் சுகர் பீட் வாங்கிக்கலாம். இப்போ சொன்னேன் இல்லையா, நான் யூஸ் பண்ணியிருக்க ஐ ஷேப் ஸ்டோனு. இப்போ இதோட வந்து இந்த கொடிக்கு வந்து சுகர் பீட் கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்போவும் சொல்கிறது தான் 2 பீடாக தான் நான் வந்து வைக்க போகிறேன். 2 பீடாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நான் காட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த காட்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அழகாக வந்து நீட்டான பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் 3, 4 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். பட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அங்கங்கே லூஸாக த்ரெட்டு வந்து பீட்ஸ் வந்து மேலே எலும்பிட்டு தெரியும், நீட்டாக இருக்காது. ஸோ வந்து நீங்கள் 2 பீட்ஸாக வைங்க. சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த எந்த பீடாக இருந்தாலுமே நான் ஒரு பீட்ஸாக தான் வைப்பேன். ஒரு சிலர் 2 பீட்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பட் 2 பீட்ஸ் வைக்க வேண்டாம், ஒரு பீட்ஸ் வைக்கிறது தான்
பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீடிலும் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடு கிடைக்கும். சீக்கிரமாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் ஆல்ரெடி துளிப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுலேயே வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள் முடிச்சுட்டேன். இப்போ லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறேன் த்ரெட் ஒர்க்கில். இது பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு லீஃப் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் ஷோ பண்ணோம்னா டைம் ரொம்ப எடுக்கும். அதனால நான் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த ஒரு சைடில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ போட்டு என்னென்ன அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அப்போ தான் வந்து ஒரு சைடு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த சைடு ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஒரே டைம் பண்ணால் அந்த ட்ரை ஆக டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்டோன் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆப்போசிட்லேயும் நான் வந்து அது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து ஒரு சில இடத்துலலாம் வந்து நான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஸ்டோனோட நேம் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோனு. இது வந்து கோல்டன் கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. நான் கோல்டன் கலரில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் கலரில் நம்ம வைக்கும்போது இதோட லுக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கில்டர் எஃபெக்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஃபிட்டிங் ஸ்டோனு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், திலகம் ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லீஃப் மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த லீஃப் ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா டைம் எடுக்கும், நமக்கு ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, எல்லா ஃபினிஷிங்கும் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். சுகர் பீட்ஸ் அதாவது ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் மேலே டைம் எடுத்தது. ஃபுல்லாக நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒர்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் எடுத்தது. நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ் எடுக்கும். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டைம் எடுத்துரும். இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட ஃபைனல் லுக் வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதில் அதிகமான ஸ்டிச்சஸ் எதுவும் இருக்காது. பீட் ஒர்க் தென் லீஃப் ஃபில்லிங் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒர்க் தான். த்ரெட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங் மட்டும்தான் இருக்குது. இது 2 ஒர்க் வச்சுமே இது ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து 5000க்கு மேலே தான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதோட ஃபைனல் லுக் இதுதான். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேப் தெரிஞ்சது. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சக்கரி வச்சு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜர்கான் வைக்கும்போது உங்களுக்கு அப்படி லுக் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். அது ஒரு கில்டர் எஃபெக்டில் தெரியும். ஒரு டைமண்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள். அதனால் ஜர்கான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மல் ஸ்டோன் கூட யூஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.